ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. மெடிசன்ஸ்லாம் வந்து வெளியில் வாங்கி இன்ஜெக்ஷன் போட்டுக்க சொன்னாங்க. அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அங்கேருந்து வெளியில் வந்து இதுதான் இன்ஜெக்ஷன் போடுற இடம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்ஜெக்ஷன் போட எவ்வளோ பயமாக இருக்கும் ஒடிஷாவில். ஏன்னா கையில் வந்து நரம்புலேயே ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் இடுப்பில் போட்டாங்க. இன்னொரு இன்ஜெக்ஷன் வந்து கையில் ஜஸ்ட் ஒரு செக்கப் மாதிரி. இந்த 15 மினிட்ஸு வந்து வெயிட் பண்ணணும். அது எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் வரலன்னா அதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷனை ஃபுல்லாக போடுவாங்க. கிட்டத்தட்ட அது எவ்வளோ பெரிய ஊசியாக இருக்குது. அதை வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கையில் அந்த செக்கப் பண்ண இன்ஜெக்ஷன் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். நல்ல கூட்டம். மோஸ்ட்லி வந்து மெடிசன்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. இன்ஜெக்ஷன்ஸ்லாம் நிறைய மெடிசன்ஸ்லாம் வெளியிலேருந்து தான் வாங்கணும். ஹாஸ்பிட்டலில் நிறைய டாக்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். இல்லை, வார்டும் கூட இருக்குது. ஆனால் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் இது. பார்க்குறதுக்கு நிம்மாப்படா சிஹெச்சின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அட்மிட்டும் ஆகியிருக்காங்க இதுக்குள்ளே. நான் வந்து ஈவினிங் டைம் வந்திருந்தோம். நேற்று பார்த்து அதே டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அட்மிட் ஆனவங்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட. என்னையும் வந்து கையில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த செக்கப் இன்ஜெக்ஷன் ஒன்று போடணுன்னு சொல்லி நானும் உட்காந்துட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் வந்து நம்ம எதுக்கு பிரச்சனை வருது, என்ன ஆகுதுன்னே தெரியாது. நல்லாவே இருக்கும். திடீர்னு வந்தால் எல்லாம் ஒரேடியாக வருது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஹெல்த் இஷ்யூ, கடன் பிரச்சனை, கடை சரியாகக்கூடாது, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரேடியாக வந்துடுச்சு. அதில் இதுவும் ஒன்று. ஆக்சுவலாக இந்த மெடிசன் வந்து நான் மோஸ்ட்லி 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் சாப்பிட்றது தான். செக் பண்ணுவேன் ப்ளட் டெஸ்ட்லாம். அப்புறமா அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு அந்த மெடிசனை கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. லேடி டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க, கரெக்டாக இருக்குது இல்லை பெருசாகுதான்னு சொல்லி. ஒரு வேளை பெருசாக ஆகுற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சு அல்ட்ராசவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து புவனேஸ்வர் தான் போய் பண்ணிவிட்டு வரணும். இங்கே வந்து அல்ட்ராசவுண்ட் கிடையாது. அதுக்குள்ளே கோல்டு பயங்கரமாகிடுச்சு. என்னால் சுத்தமாக கண்ணு திறக்கவே முடியல. அப்படியே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். என்னால் சுத்தமாக முடியல. ஹஸ்பண்ட் முகத்தை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. காலையிலேருந்து கடையில் எல்லா ஃபுட்டும் அவரும் அம்மாவுமே சமைச்சாங்க. அம்மாவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நான் வந்து வீட்டில் பாதி ஃபுட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். 2 பேரும் வந்து கடையில் மீதி ஃபுட்ஸ் ரெடி பண்ணி சேல் பண்ணுவாங்க. இப்போ உடம்பு சரியில்லைன்றதுனால மொத்தமாக நான் எதுவுமே சமைக்கிறதில்ல. அதோட என்னோட வேலையும் சேர்த்து ஹஸ்பண்டும் அம்மாவும் தான் பார்த்துக்குறாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. ஏன்னா கஷ்டங்கள் வரலாம், ஆனால் இந்த அளவுக்கு வரும்னு நான் தெரியும். ஏற்கனவே இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து முடியலை. ஏன்னா எல்லாம் ஒரேடியாக வருதில்ல, அதனால். அவ்வளோதான். அங்கே ஒரு செக்கப், இன்னொரு கையில் ஒரு ஊசி, அதுக்கப்புறமா இடுப்பில் ஒரு ஊசின்னு 3 ஊசி போட்டாங்க. அப்புறம் மெடிசன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வாங்கிட்டு வந்தேன். பெயின் குறையுதா பாருங்கள், குறையலன்னா அல்ட்ராசவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பசங்க வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி என்னோடய கால் வந்து மிதிச்சிட்டு இருந்தாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. கஷ்டம் கொடுக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா இப்படி தான் கொடுப்பாரு போல. தெரியல, சுத்தமாக கண்ணே திறக்க முடியல. ஆன்டிபயோட்டிக் போட்டிருக்காங்க செக் பண்ணி. ஏன்னா கோல்டு பயங்கரமாக பிடிச்சிருச்சு. அந்த மெடிசன் சாப்பிட ஆரம்பித்த உடனே, பால்கட்டியோட மெடிசன் சாப்பிட ஆரம்பித்த உடனே இந்த மாதிரி சம்டைம்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும். அதுதான் இப்போ ஹெவியாக கோல்டு பிடிச்சி என்னால் கண் திறக்கவே முடியலை. தலையுமே வந்து தூக்க முடியல. மூக்கில் வந்து அப்படியே தண்ணி மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. உடம்பு ஃபுல்லாக வலி. அதுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து செக் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழித்து இது போட்டிருக்காங்க. இது நேற்று டெஸ்ட் பண்ணுது. கடவுள் கஷ்டம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இப்படி தான் போல்.
பச்சரிசி சாதம் தான் சாப்பிட்ணும். கொஞ்சமாக சாப்பிட்டேன். வெங்காயம் பூண்டு வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே சாப்பிட்றதில்ல. இன்றைக்கி திங்கட்கிழமை சிராவண மாதம் விரதம். கடவுள் ஏன் இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு தெரியலை. பார்ப்போம், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம பிடிப்போம். முடியலன்ற பட்சத்தில் அவர் என்ன நினைக்கிறாரோ அதே பண்ணட்டும். எல்லோரும் சந்தோஷமாக சேஃபாக பார்த்தாங்க. நன்றி, வணக்கம்.